இப்போது நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து இந்திய தேசிய கொடி வந்து ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரோ சர்க்கிள் டூல் எடுத்துகிட்டு லெட் பென்சில் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் வந்து அழகாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. ஏன் இந்த பேட்டர்ன் வந்து சர்க்கிள் பேட்டர்னில் பண்ணுறோன்னா, நிறைய பேட்ச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸில் வந்து இந்த மாதிரி சில இனோவேஷனாக பண்ணுறதுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து இந்த சர்க்கிள் பேட்டர்னுக்காக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக வந்து சென்டராக வந்து இது போல் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அசோக சக்கரம் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுனால அதை போட்டுக்கணும். அதோட நடு மையத்தில் வந்து இன்னொரு ஒரு சின்ன சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக மேலே இருக்கிற இந்த காவி நிறத்துக்கு உண்டான அந்த அளவு, அதாவது அந்த அந்த மேல் போர்ஷன் வந்து அந்த காவி நிறத்துக்கு அதை வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே வந்து பச்சை நிறத்துக்கு வந்து அது அளவு நம்ம வந்து மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம காவி நிறம், அதாவது நம்ம வந்து ஆரஞ்சு கலரே எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் வந்து ஃபுல்லாக வந்து இது போல் மேல் பக்கம் வந்து அழகாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து வாட்டர் கலரில் தான் நம்ம பண்ணுறோம். இது ரவுண்ட் ப்ரஷ் அண்டு வாட்டர் கலர் கேக்ஸில் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. அழகாக வந்து அந்த ஆரஞ்சு போர்ஷன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு கலர் பென், இல்லைன்னா நான் வந்து ஸ்கெட்ச் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சென்டராக வந்து அந்த அசோக சக்கரத்துக்கு அந்த சின்னதாக இருக்கிற சர்க்கிளுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நடுப்பகுதியில் இருக்கிற அந்த வட்ட வடிவான அந்த அமைப்புக்கும் வந்து நம்ம டார்க் பண்ணிடலாம். அந்த ஸ்கை ப்ளூ, அதாவது இந்த நேவி ப்ளூ கலர்லேயே வந்து டார்க் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து 24 கோடுகள் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், நான் போடுற மாதிரியே நீங்கள் கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேலே கீழே, அப்புறம் இடது பக்கம் வலது பக்கம். இங்கே பாருங்கள், வலது பக்கம் இது போல் நான் இப்போ எப்படி போடுறேன் பாருங்கள், மெஷர் இப்படி பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 லைன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இது போல் மெஷர் பண்ணுங்கள். இது போல் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 லைன்ஸ் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக வந்து 24, இதோட வந்து அந்த டாட்டோட வந்து 24. ஸோ இன்னும் வந்து அந்த அவுட்லைனை நெருங்கிய மாதிரி இந்த டாட்ஸ் வந்து இணைச்சிடலாம் அதோட. நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த கோடு வந்து அழகாக வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. 24 கோடுகளையும் வந்து இதே போல் வந்து எக்ஸாக்டாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப ப்ராக்டிஸ்டாக இருக்கிறதுனால நான் ஹேண்ட்மேடாகவே நான் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேல் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஓகே. இன்னும் வந்து அந்த அவுட்லைன் ஏரியா பக்கத்தில் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கர்வ் லைன்ஸாக வந்து அந்த கர்வாக வந்து நம்ம வந்து
வளைவுகளாக வந்து அந்த வடிவத்தை நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ரீன் கலர் வந்து வாட்டர் கலர் கேக்ஸில் நம்ம எடுத்துருக்கிறது. அடுத்த கலர் வந்து க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ எங்கேயுமே வந்து திட்டு திட்டாக தெரியாமல் ரொம்ப அழகாக பண்ணலாம். ஸோ ஈவனாக வந்து நீங்கள் அந்த வாட்டர் கலர் ஃப்ளோவாக வந்து அந்த வாட்டர் பேஸ்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட நீங்களே கூட ஒரு பேட்ச் நீங்களே உருவாக்கலாம். அதாவது ஹேண்ட்மேடாக நீங்கள் பேட்ச் நீங்களே வந்து நீங்கள் செய்யலாம். எப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் லேமினேட் பண்ணிவிடுங்க. லேமினேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து அழகாக கட் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து ஒரு பேட்ச் வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து அந்த க்ரீன் கலரும் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாக பண்ணிவிடுங்க, பர்ஃபெக்ஷனாக. ஸோ நீங்களும் வந்து இதே போலவே வந்து நமது தேசிய கொடியை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய காம்படிஷன்லேயும் நிறைய முறை தலைப்புகளாக வந்திருக்கு.